ஹே வெண்ணிலா, என்ன பார்த்தா சிரிக்கிற? உன்னை சீக்கிரமாவே மொத்தமா அழ வைக்கிறேன். சாரா, எதுக்கு சார் அப்படி பண்ண? நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, இப்படி பண்ணாதன்னு. உன் இஷ்டத்துக்கு பண்ணி இப்ப பாரு எவ்வளவு பெரிய அவமானமா போச்சு. இப்படி சொதப்பிட்டியே. நிறுத்து வருண். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் வீட்ல இருக்கிறவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. இங்க பாரு வருண், நான் உன்ன அந்த வெண்ணிலா மாதிரி வீட்டு வேலை செஞ்சுட்டு வரல. ஃபாரின்ல வளர்ந்தவன். எனக்கு எப்படி வருண் இதெல்லாம் தெரியும்? சாரா, நான் தான் வந்த அன்னைக்கே சொன்னனே இங்க இப்படிதான் இருக்கணும்னு. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன், என் காதல் எந்த அளவுக்கு உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அதுக்காக வேலைக்காரங்க செய்யற வேலையெல்லாம் என்ன பண்ண சொன்னா நான் என்ன பண்ணுவேன் வருண்? வருண், நான் உன்னோட பிசினஸ் பண்ணணும், உன் கூட ட்ரிப் போகணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து கோலம் போடு, சமையல் பண்ணுன்னு டார்ச்சர் பண்றீங்க. சாரா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கல்யாணம் நடக்கணும்னா இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். நீ நல்ல பிசினஸ் ஐடியா உள்ளவ, ஆனா இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு அது மட்டும் போதாது. இது ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலி, இங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். சாரி வருண், எனக்கு வீட்டு வேலையெல்லாம் இது வரைக்குமே தெரியாது. ஆனா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். உனக்காக, நம்ம காதலுக்காக. தேங்க்ஸ் சாரா. நீ ஒரு விஷயத்த தெரியலனா கூட சொல்லு, ஆனா குறுக்கு வழி எதுவும் ட்ரை பண்ணாத. அது கடைசியில நம்மளையும் அசிங்கப்படுத்திடும். ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன். சரியா சொன்ன வான்மதி. அவளை கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு நான் போறதுக்குள்ள துரத்தி காட்டுறேன். கவலைப்படாத, என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த வெண்ணிலாவை அசிங்கப்படுத்தி அண்ணாமலை மூஞ்சில கரிய பூசிடலாம். கண்டிப்பா இத ஒர்க் அவுட் பண்ணி காட்டி அந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு காலி பண்றேன். சரிங்க சார். ஏய், யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வரேன். என்ன இவ அடிக்கடி சாரா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? கேட்டா முன்ன பின்ன பழக்கமே இல்லைன்னு சொல்றா. சரி இல்லையே. ஹாய் சாரா, எப்படி இருக்க? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே நாசமா போய்கிட்டு இருக்குமா? நீங்க கஷ்டப்பட வச்சுட்டு நீங்க ஜாலியா இருக்கியா? நான் அப்பவே சொன்னேன் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ தான் போக சொன்ன. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறப்போ? இவங்க என்ன நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வர வைக்கல, என்ன வேணும்னே அசிங்கப்படுத்ததான் இங்க வர வச்சிருக்காங்க. சாரா, நீ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். விடு. நான் தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூம் கூட இல்ல. மாடி மேல ஏதோ மாட்டு கொட்டாயில குடிசை போட்ட மாதிரி ஒரு குடிசை போட்டு வச்சிருக்காங்க. அத கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா பழைய சாப்பாடு, வீட்டு வேலைன்னு இப்படி என்ன டார்ச்சர் பண்றாங்கம்மா. அது சரி, இந்த விஷயம் எல்லாம் வருணுக்கு தெரியுமா? அவனும் கூட சேர்ந்துட்டு தான் இதெல்லாம் பண்ண சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேணும்னே மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் பதில் கொடுக்காம நான் விடவே மாட்டேன். ஏய் சாரா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நான் ஒன்னும் அவசரப்படலாமா? இவங்க பண்ற டார்ச்சருக்கு எப்படியாவது நான் தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன்னு ப்ரூவ் பண்ணி வருண கல்யாணம் பண்ணி காட்டுவேன். நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன். 5 நாள் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேமா. 500 நாள் நீ இந்த வீட்டுல இருந்தாலும் உன்னால என் பையனை கல்யாணம் பண்ண முடியாது. இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஐயோ, நம்ம
வேட்டைக்கு போறோம். இது மட்டும் நம்ம செட்டப் பண்ண வரும்னு எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். அமைதியா வரும், நீ பேசாம ஓட விட்டுறலாம். ஆம்பளையா இருந்துட்டு இவர் இப்படி பயப்படுறாரு. எங்க அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்னா பயம், இருட்டுனா பயம். நைட்ல தனியா வெளியே கூட போக மாட்டாரு. மெதுவா மெதுவா. வெண்ணிலா, அங்க பேய். என்னாச்சு? அங்க பேய் வெண்ணிலா. அங்க பேய் இருக்கு. ஏங்க பேய் எல்லாம் இல்லங்க, கொஞ்சம் இங்க பாருங்க. இல்ல, நான் பார்த்தேன். அந்த குடிசையில பேய் நிக்குது. சரி வாங்க குடிசையில போய் பாருங்க. ஐயோ, நான் வரல. எனக்கு பயமா இருக்கு. நீயும் போகாத. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க வாங்க. வெண்ணிலா, வேணாம் வாங்க வெண்ணிலா. வருண், வேணாம் வெண்ணிலா, இங்க சொன்னா வாங்க. கேளு. வாங்க. வெண்ணிலா, ஐயோ, வேணாம். சாரா, நீங்க பயப்படுற மாதிரி பேய் எல்லாம் இல்லங்க. சாரா தான் கீழே விழுந்து கிடக்குறா. ஏய், அது பேய் தான். ஐயோ பேய். இல்லங்க, சாரா. சாரா, சாரா, சாரா எந்திரி. சாரா, சாரா. நீ தானே பேய் மாதிரி பயமுறுத்துனியா? நான் பயமுறுத்தினேனா? ஓ மூஞ்சே பார்த்து வருண் தான் ரொம்ப பயந்துட்டாரு. இப்ப எதுக்கு உனக்கு ஃபேஸ் பார்க்கலாம்? ஏய், சாரா, என்ன இது நைட்ல பேய் மாதிரி? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்ன வேஷம் அது? ச்சே. வருண், எனக்கு இல்லைன்னு சொல்றியா? அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? என்ன ஆச்சுமா? பின்ன என்னடா, இந்த வீட்டு நல்லதுக்காக நான் ஒரு முடிவெடுத்தேன். அதை எப்படி எடுக்கலான்னு எனக்கே புத்தி சொல்றா இவ. என்னை விட பெரியவளா இவ? வயசுல நீங்க பெரியவங்களா இருக்கலாம், ஆனா இந்த குடும்ப பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும். இந்த வீட்ல உனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. என்னமோ எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த வீட்டை தாண்டுனா என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெரியமா தானம்மா, கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா? நான் என்ன பொறுமையா போகணும்? இந்த குடும்ப வளர்ச்சிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ணாமலை குடும்பம்னு ஒரு பேர் எடுக்க எவ்வளவு உழைச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அத்தை, அப்போ நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுறீங்க, நாங்க எதுவுமே பண்ணல. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சித்தி ஏதோ கோவத்துல சொல்றாங்க.